இந்த பாட்டு பேர் பொன்னிறமாலை. பொன்னிறமாலை ஒரு சீலை என்னை கடந்தோட, வெண்ணிற நிலவு ஒரு உறவு கொஞ்சம் தலை காட்ட, விழிகளில் தொடங்கும் எருக்குள் பரவும். நான் ஒரு 2015 இதை பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து 2024 இருக்கும். 9 years ஆச்சு. இப்போ ஒரு 1-2 years எனக்கு ஓகே, கொஞ்சம் ஓரளவு ஸ்டேபிள்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த காலம் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கஷ்டம். சில சமயம் ஏதாவது எக்யூப்மெண்ட் போயிடுச்சு, இல்லை எக்யூப்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா அப்போ காசு இருக்காது. இப்போ நான் இது வெறும் ஒரு தொழிலா மட்டும் பார்த்து வந்திருந்தேன்னா சத்தியமா நான் சர்வை பண்ணிருக்கவே முடியாது. முயல் போல ஒரு எண்ணம் துள்ளி துள்ளி ஓட, அதன் பின்னே நானும் துள்ளி துள்ளி ஓட, அது எங்குதான் என்னை கூட்டி போகுது, எங்குதான் என்னை இழுத்து போகுது. ஒரு ஃபிலிம்க்கோ இல்லை வேற ஒரு கிளைண்ட்டுக்கோ பண்றேன்னா அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்குள்ளதான் நான் அதிகம் சொல்ல முடியும். தனி இசை பண்ணும்போது நான் என்னனாலும் சொல்லலாம். என்னனாலும்ங்கிறது என்னனாலும் அது நல்ல விஷயமா இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம், கேட்கறவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம், பிடிக்காத விஷயமா இருக்கலாம். ஒரு ஹியூமன் பீயிங்கா ஒரு செல்ஃப் க்ரோத் வந்து எனக்கு இதுல இருந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இண்டிபெண்டா பண்ணணும். உணர்வுகளில் ஏதோ மாற்றம் கண்கள் பார்க்கும் போது, ஓ மகாராணி என் பக்கம் வாணி. மியூசிக் வந்து ஒரு மேட்டர் ஆஃப் டேஸ்ட் தான். அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஒண்ணுமே கிடையாது மியூசிக்ல. நமக்கு என்ன பிடிக்குது பிடிக்கல, நீங்க கேட்டு உணர்ந்து பிடிச்சிருக்கா ஓகே, பிடிக்கலன்னா பிடிக்கிற மாதிரி இன்னும் நிறைய பாட்டு இருக்கு, அதையும் கேட்கலாம். நீ என்ன தலைவனா, நல்ல வழி எனக்கு ஒண்ணு காட்டு, நீ என்ன வசதியா சூப்பர் சாத்து நினப்ப மாத்து. வெல்கம் டு அட்டி ரிபப்ளிக். நான் தேவா பாஸ்கர். இதற்கு முன்னாடி நம்ம பல முக்கியமான ஆர்டிஸ்ட்டை இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். குறிப்பாக கானா ஆர்டிஸ்ட், நாட்டுப்புற கலைஞர்கள், அப்புறம் ஒரு ஆக்டர், இப்படி பல ஆர்டிஸ்ட்டை உள்ள கொண்டு வந்திருக்கோம். இந்த சேனல் ஆரம்பிக்கும் பொழுதே முக்கியமாக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் பலரை வந்து இதில் உள்ள கொண்டு வரணும், அவங்க கூட பேசணும், அவங்க கூட ஜேர்னியை வந்து பேசணும் அப்படின்றதெல்லாம் எங்களுடைய பிளானாக இருந்தது. அந்த வகையில் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். இவரை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லணும் அப்படின்னா, இவர் நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க. இவருடைய பாடல்கள் வந்து சமூக வலைதளங்களில் ரொம்ப பிரபலம். அப்புறம் இப்படி நிறைய அவரை பற்றி சொல்லிட்டே போகலாம். அண்ட் முக்கியமாக ப்ரோ வந்து இந்த December 20th மியூசியம் தியேட்டர்ல அவருடைய ஃபர்ஸ்ட் கான்சர்ட்டை பண்ண இருக்காரு. ஸோ நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா none other than மிஸ்டர் சியனார் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களுடைய மியூசிக்கல் ஜேர்னி பத்தி பேசலாம். எப்படி மியூசிக்குள்ள வந்தீங்க, எப்போ பிடிச்சது, யார் இன்ஸ்பிரேஷனா இருந்தா, how did you come into music? ஸோ சின்ன வயசுல மியூசிக் கிளாஸ்ல சேர்த்து விட்டாங்க. அந்த கீபோர்ட் கிளாஸ் இருக்கும், எலக்ட்ரானிக் கீபோர்ட். எந்த வயசுல இதெல்லாம்? 6-7 வயசு இருக்கும். இப்போ வந்து அம்மாட்ட யாரோ மாதிரி மியூசிக் கத்துக்கிட்டா படிப்போம் நல்லா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. கேம்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டா மெமரி பவர் ஜாஸ்தியாகும் அந்த மாதிரி. ஆனா மியூசிக் உண்மைதான். அது ஒரு மாதிரி குறிப்பா நான் வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து 2 சைட் ஆஃப் த பிரெயினுமே அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல பியானோவில் ஸ்டார்ட் பண்ணனால. ஸோ இப்போ ரைட் ஹேண்டில் நம்ம யூஸ் பண்ணோம்னா லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணோம்னா ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். இப்போ பியானோன்னு வந்துட்டா 2 கையும் யூஸ் பண்ணும். அதனால நான் படித்த விஷயங்கள் கொஞ்சம் உணர்ந்திருக்கேன் அப்பப்போ. ஸோ அந்த மாதிரி கீபோர்டில் கற்றுக்க ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஆள் நான் ரொம்ப நிறையா. ஸோ தனியாக இருக்கிறனால கீபோர்ட் ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கும். ஸோ அதோட நல்லா நோண்டி இது ஓகே இது பண்ணால் இது இந்த 2 நோட் ஒன்றா போகுது இது அது அப்படின்னு அப்படி அந்த ப்ராக்டிஸில் வந்தது. அது போக கிளாஸும் போயிட்டு இருந்தேன் சைட் பை சைட். அவ்வளோதான் இப்படி தான் ஆரம்பிச்சது. இல்லை லோனர் அப்படின்றது சின்ன வயசுல இருந்தே நீங்கள் தனியாக இருப்பீங்க, மியூசிக் கூட தான் உங்களோட டைமே? லோனர்னு கிடையாது, ஆனால் நிறையா டைம் தனியாக இருப்பேன். அது மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்குமா இல்லை என்னன்னு தெரியல, பிடிக்குமா. இந்த செட்டிங்லாம் பார்க்கும்போதே பயங்கரமா இருக்கு, அப்படி இதுவுமே பயங்கர சூப்பரா இருக்கு. அதான் அதோட கண்டினியூஷன் தானா? ஆனா லோனர் கிடையாது. லோனர் கிடையாது, அது வந்து நிறைய பேர் அப்படி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. சாலிட்யூட்னு சொல்லுவாங்களே அதுவா? ஆமா, சாலிட்யூட் தான். என்ஜாயிங் ஒன்ஸ் ஓன் கம்பெனி அந்த மாதிரி. ஆமா, அது ஒன்ஸ் ஓன் கம்பெனி கூட இல்ல, மியூசிக் இருக்குல்ல, கீபோர்ட் இருக்கு, அதான் நோண்டிட்டு இருக்கோம். ஸோ அதில் தான் ஒரு ஆர்வம்னு நினைக்கிறேன். அது தாண்டி வரணும்ல. இன்ஸ்பிரேஷனா யார் இருந்தா உங்களுக்கு அந்த டைம்ல? ஆரம்பிச்சப்போ எனக்கு நிறைய கேட்க மாட்டேன் மியூசிக். எடுத்தோன்னா கேட்கறதுக்கு முன்னாடி கத்துக்க தான் ஆரம்பிச்சனால ரொம்ப பிகினிங்ல யாரும் கிடையாது. போக போக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஏஆர் ரஹ்மான் கேட்போம். அதுக்கப்புறம் வெஸ்ட்ல வந்து ஹிப்ஹாப் நிறையா கேட்க ஆரம்பிச்சேன். 50 சென்ட் ஆகட்டும், எமினம் ஆகட்டும், ஏகான், இவங்கெல்லாம் அந்த டைம்ல கொஞ்சம் ஃபேமஸ். எஸ்எஸ் மியூசிக்லாம் வருவாங்க, ஷக்கீரா. ஸோ அவங்கெல்லாம் கேட்பேன். ஃபர்ஸ்ட் தமிழ் இந்தியா ஆர்டிஸ்ட்னு நான் கேட்டது வந்து யோகி பி நட்சத்திரா சொல்லலாம். அந்த மடை திறந்தப்ப கேட்டேன். அப்புறம் அடம் பிடிச்சி கடைக்கு போய் ஒரு வல்லவன் ஆல்பம் சிடி வாங்கிட்டு வந்து அப்புறம் தொலைச்சிட்டேன். ஆனால் ரொம்ப வருஷம் வச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஆர்டிஸ்டும் கேட்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஆர்வத்தில் யார் என்ன பண்ணியிருக்கா, எப்படிலாம் அவக்காது அப்படின்னு பார்க்க அடுத்தடுத்த கட்டமா என்னெல்லாம் மியூசிக்ல உங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது அந்த டைம்ல? அந்த பிகினிங் ஸ்டேஜ்ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? ஸோ இப்படி தனியா நோன்றனால அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும், என்னன்னாலும் ட்ரை பண்ணலாம். அது ரொம்ப ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் ஸ்பேஸ். நம்ம சரியா பண்றோம் தப்பா பண்றோங்கிறத தாண்டி
என்ன பண்றோங்கிறதான் அங்க என்ன வந்திருக்கு வெளியே. ஸோ எந்த ஒரு ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ஷனோட இருக்காது. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ண போறேன், அந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ண போறேன் அப்படின்னு இருக்காது. உட்காந்து பண்ணுவோம், இது எங்க போய் முடியுது, எப்படி வருதுன்னு பார்ப்போம், அப்படிதான் இருக்கும். ஸோ தனியா இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழுதவும் ஆரம்பிச்சேன். அப்புறம் அந்த நோட்ஸ் எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. இப்போ ஒருத்தவங்க பாடுறாங்கன்னா எனக்கு அது அப்படின்னா என்னன்னே தெரியாது. இது என்ன வோக்கல்ஸ்னா என்ன, அது ஏதோ ஒரு தனி விஷயம் போல அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வாசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஓகே, இந்த நோட்ஸ் தான் அவங்க பாடுறாங்க, ஸோ இந்த நோட்ஸ் தான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே அப்படிங்கிறப்ப அப்புறம் கிட்டார் எடுத்து கொஞ்சம் நோண்ட ஆரம்பிச்சேன். அப்புறம் ரொம்ப லேட்டாக கிட்டார் கிளாஸும் போக ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி உட்காந்து ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன வருதுன்னு பார்த்து ஸோ அதுதான் எனக்கும் தெரியல, அதை பார்த்து என்ன வருதோ அதான். ஸோ மியூசிக் அப்புறம் தான் ரைட்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க. உங்களோட பாடல் எல்லாமே நீங்கள் எழுதுனது தான்? மோஸ்ட்லி 99%. சூப்பர் ப்ரோ. ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்ல மறந்தேன், சாங் ரைட்டர், சிங்கர், நீங்களே எல்லா இடத்துலையும் அது சொல்லுவீங்க, சிங்கர் சாங் ரைட்டர் அப்படின்றத நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் சொல்லும்பொழுது இப்போ ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அப்படின்றத சொன்னீங்க, அதுக்கப்புறம் யோகி பி, ஹிப்ஹாப், ஏகான் அப்படி நீங்கள் சொன்னீங்க, 90s கிட் அப்படின்றத இதை வச்சு நான் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அப்போல இருந்தே உங்களுக்கு வந்து அந்த இண்டிபெண்டா இருக்கக்கூடிய மியூசிக் மேலதான் உங்களுக்கு ஈர்ப்பு அப்படின்றது இருந்ததா? எனக்கே தெரியாமன்னு சொல்லலாம், கண்டிப்பா தெரிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்ப இருக்க ஒரே கோல் வந்து இப்ப கிளாஸுக்கு போறோம் அப்படின்னா அன்னைக்கு எப்படியாவது டீச்சரை இம்ப்ரெஸ் பண்ணிடணும், அன்னைக்கு ஏதாவது புதுசாக கத்துக்கணும், அன்னைக்கு அவங்களுக்கு கரெக்டாக வாட்சை காமிச்சிடணும். அது தாண்டி எனக்கு என்ன இருக்குன்னு கூட தெரியாது. ரொம்ப லேட்டாக தான் ஒரு இன்டென்ஷன் அப்படின்னு வந்ததுன்னா மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. அதுவும் போக 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 சரி நம்ம பண்றதுக்கு பேர் இண்டிபெண்டன்ட் மியூசிக் போல, பேசாம இதே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இண்டியே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கடைசியில் ஸ்டார்டிங்ல இந்த இன்ஸ்பயர் பண்ண இண்டி மியூசிக் அப்படின்னு ஏதாவதுலாம் இருக்கா? நீங்க ஆரம்பிச்ச டைம்ல உங்களுக்கே தெரியாம நீங்க இண்டி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற டைம்ல ஓகே நம்ம ஜான்ரா வந்து இதுதான், இது யாரோ பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி உங்களை? கண்டிப்பா பிரதீப் குமார், ஷான் ரால்டன், அந்தோனிதாசன், அவங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லா பொங்கல்னு ஒரு பேண்ட் வச்சிருந்தாங்க. ரைட். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் பேண்ட் இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணி பாக்குறேன். எனக்கு வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அப்ப நான் தமிழ்ல எழுதி வச்சிருந்தாலும் எனக்கு அந்த தைரியம் இல்லை, நம்ம அதை போய் வெளியே பாடலாம் அப்படின்ட்டு. இவங்களை பார்த்த அப்புறம் சரி ஓகே நம்மளும் அதை ட்ரை பண்ணலாம், ஒரு வேலை ஸ்கோப் இருக்கலாம், முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களே ஷான் ரால்டன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு இன்னொரு பேண்ட் இருந்தது. குரங்கன் வரைக்குமே எல்லாருமே கண்டிப்பா என்ன இன்ஸ்பயர் பண்ணோம். சரி ஓகே, நம்ம இதுல இருந்து போலாம். நம்ம பொன்னிறமாலை வந்து உங்களோட ஒரு ஃபேவரட் சாங், அதை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட முடியுமா இப்போ? ஆசிரியமா வார்த்தை எல்லாம் தேவையில்லை, வாழ்க்கை எல்லாம் விழி பேசும் மொழி போதும். இரவின் மனதில் நிலவை கண்டேன், நிலவின் முகத்தில் உன்னை கண்டு வியந்தேனே உயிரே. இந்த பாட்டு பேர் பொன்னிறமாலை. பொன்னிறமாலை ஒரு சீலை என்னை கடந்தோட, வெண்ணிற நிலவு ஒரு உறவு கொஞ்சம் தலை காட்ட, விழிகளில் தொடங்கும் எருக்குள் பரவும், உள்ளம் உருகும் கவிதை மலரும். ப்ரோ எல்லாருக்குமே ஒரு பேஷன் இருக்கும், எங்களுக்கு டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும், பட் இருந்தாலும் ஒரு வேலை வந்து ஒன்று போயிடணும், ஃபுல் டைம் இது போகிறது அப்படின்றது ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நம்மளால ஸ்டேபிளாக இருக்க முடியாது, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், நம்ம கூட இருக்கவங்க வந்து பயங்கரமாக இன்னொன்று ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம ஸ்டக்காக இருக்கோமா அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசஸ்லாம் நிறைய வரும். ஸோ எப்படி நீங்கள் மியூசிக்கை பர்சியூ பண்ணலாம், ஐ டூ திஸ், இது நான் கம்ஃபர்டபுளாக நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த டெசிஷனை எப்போ எடுத்தீங்க அண்ட் ஹவ் இஸ் இட் கோயிங்? மியூசிக் வந்து ஒரு பாயிண்ட்ல லைஃப் ஸ்டைல்லே ஒன்றாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமா. இதை வந்து என்னைக்குமே விடுற மாதிரி ஒரு ஐடியா எனக்கு இருந்ததே கிடையாது. வேலைக்கு போவானா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம், அவ்வளோதான் தவிர்த்து மியூசிக் பண்ணணுங்கிற முடிவு எடுக்கல. வேற எதுவும் பண்ணானா அப்படிங்கிற எடுத்த முடிவு தான் நினைக்கிறேன். ஒரு கம்பல்ஷன்லாம் இல்லை, இதை போய் பண்ணணும் இப்படி எனக்கு இல்லை அப்படின்னா இல்லை. அப்படி இருந்தாலும் மியூசிக்ல மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுக்கனால திடீர்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கோ, இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கோ, இல்லை மற்ற கிளையண்ட்டுக்கு ஒரு பாட்டு பண்ணி கொடுக்கணும்னாலும், இல்லை லைவ் ஷோஸ் இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஒர்க்காக பார்க்க முடியாது, ஏன்னா அதுலேயும் மியூசிக் இருக்கனால அதுவும் ஒரு ஜாலியாக தான் இருக்கும். அந்த பேஷனை ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிறது அப்படின்றது உங்களுக்கு ஒர்க் ஆகுது. பேஷனுங்கிற வார்த்தை கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன், அது தெரியல, நிறைய பேர் மிஸ்இன்டர்பிரேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃபா ஆயிடுச்சு, அதை நான் பிளான் பண்ணல, அந்த மாதிரி நடந்துச்சு. நான் அப்படியே அதை பிடிச்சிட்டு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படின்றது ஏன், why did you
அதுல ஸ்டிக் ஆனதுக்கான காரணம் என்ன? இண்டிபெண்டன்ட் மியூசிக்கே நம்ம பண்ணலாம், இதுலயே நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படின்றதுக்கான காரணம் இல்ல அதுதான் பிளானா இல்ல ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஹேவ் பிளான்ஸ்? ஏன்னா அப்ப நீங்க தமிழ்ல சொன்ன அந்த பேண்ட் லா பொங்கல், அந்தோனிதாசனா இருக்கட்டும், ஷாண்டோல்டரா இருக்கட்டும், இல்ல வேற யாரா இருந்தாலும் அவங்க கடைசியா சினிமாக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப வைடர் ஆடியன்ஸால அவங்க அப்ரிஷியேட் பண்ணப்படுறாங்க, பாக்குறாங்க, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களோட பிளான் அப்படியா இல்ல? இதுல இண்டி மட்டுமே பண்ணலான்னு முடிவெடுத்ததுக்கு வந்து நம்பர் 1 முக்கியமான காரணம் வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல. இப்போ ஒரு ஃபிலிம்க்கோ இல்லை வேற ஒரு கிளைண்ட்டுக்கோ பண்ணுறேன்னா அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்குள்ளே தான் நான் அதையும் சொல்ல முடியும். இந்த தனி இசை பண்ணும்போது நான் என்னனாலும் சொல்லலாம். என்னனாலுங்கிறது என்னனாலும் அது நல்ல விஷயமா இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம், கேட்குறவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம், பிடிக்காத விஷயமா இருக்கலாம். இன்னொன்று என்னன்னா, ஒரு ஹியூமன் பீயிங்காக ஒரு செல்ஃப் க்ரோத் வந்து எனக்கு இதில் இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இண்டிபெண்ட்டாக பண்ணும்போது என்னோட தாட்ஸை என்னால் வாட்ச் பண்ண முடியுது. இப்போ நான் இன்னைக்கு ஒரு பாட்டு எழுதுறேன் அப்படின்னா 2 நாளைக்கு அப்புறம் அதை திறந்து பார்க்கும்போது ஓகே 2 நாளைக்கு முன்னாடி நம்ம இப்படி யோசிச்சிருக்கோம் போல, இப்போ நம்ம அப்படி யோசிக்கிற ஆள் கிடையாது அப்படிங்கிற ஒரு க்ரோத்தும் இருக்கும். இல்லாட்டி 2 நாளைக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ நல்லா யோசிச்சிருக்கோம், இப்போ ஏன் இப்போ சரியாக யோசிக்க மாட்டோம். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்காக ஒரு மனுஷனாக என்னை முன்னாடி வாழ்க்கையில் இவால்வ் பண்ணுறது இந்த வேலை தான் நினைக்கிறேன். இந்த தனி இசை பண்ணுற வேலை. தனி இசை மட்டும் இல்லை, எழுதுறது, மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது, இதில் ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது. ஒவ்வொரு வாட்டியுமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ், ஒவ்வொரு வாட்டியுமே கற்றுக்கிட்டே இருக்கோம் கான்ஸ்டண்ட்டாக. அது போக நம்மளை பற்றி தெரிஞ்சுக்க அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வாழ்க்கையில் வேறு எந்த வேலை பண்ணியிருந்தாலுமே இப்படி ஒரு க்ரோத் எனக்கு இருந்திருக்குமான்னு தெரியல. நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீடமாக வந்து நான் ஃபீல் பண்ணுவேன், லைக் ரொம்ப இண்டிபெண்டா இருப்பேன் என்னால் பண்ணும்பொழுது, இட் மேக்ஸ் மீ பெட்டர்னு சொல்றீங்களா? இந்த ஃபீல்டில் நீங்கள் பண்ண ஒரு பாட்டு ஏதாவது, லைக் லிபரேட்டிங்காக நான் பண்ண இந்த பாட்டு அப்படின்ற ஒரு பாடல், உங்களுடைய பாடல் ஏதாவது? முயல் போல ஒரு எண்ணம் துள்ளி துள்ளி ஓட, அதன் பின்னே நானும் துள்ளி துள்ளி ஓட, அது எங்குதான் என்னை கூட்டி போகுது, எங்குதான் என்னை இழுத்து போகுது, சென்றுதான் பார்ப்போம் என்று நான் போக, வேறு முயல் ஒன்று இடையில் துள்ளி விளையாட, தோட்டம் முழுவதும் முயல், கூட்டம் கூட்டமா முயல், இதுதான் மனதின் செயல், இதுவே மனிதன் இயல். இது முயல் தோட்டம் பாட்டு. தோட்டம் கேட்டிருக்கேன், செமையா இருக்கு ப்ரோ. எப்படி எவ்வளவு நாள் கத்துட்டீங்க கிட்டார்லாம்? அப்படியே என்ன சொல்றது, கேட்கறது அப்படியே ரொம்ப பிளசண்டா இருக்கு, அப்படியே மூடே ஈஸ் ஆயிடுது. அது காரணம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இது வந்து கிளாசிக்கல் கிட்டார்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து அக்கோஸ்டிக் கிட்டாரோட இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும், ஏன்னா ஸ்ட்ரிங்ஸ்ல நைலான். இப்போ நான் அது ஒரு சாதாரண அக்கோஸ்டிக் கிட்டார்ல பண்ணா இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும் சவுண்டு. ஸோ இதுல வந்து ரொம்ப பேசிக்கா தான் நான் வாசிக்கிறது எல்லாமே. ஆனா சவுண்ட் வந்து கரெக்டா வரதுக்கு காரணம் அந்த வாத்தியத்தை கண்டுபிடிச்சு வரலாம். கிட்டாரை பார்த்தா கிட்டாரையும் தமிழ்நாட்டையும் பிரிக்க முடியாத ஒண்ணு அப்படின்னா வாரணமாயிரம் படம் தான். அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்க? அது அந்த மாதிரினா புரியல. வீட்டு வாசல்ல ஒரு பொண்ணுக்காக பாட்டு பாடுறது, கிட்டார் வாசிக்கிறது, அது பண்ணதில்லை. தனி இசை, இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படின்றதெல்லாம் சொல்றீங்க. லேர்ன் பண்ணது வந்து ஸ்கூல் டைம்ல பாட்டு கிளாஸ் போனது, அதுக்கப்புறம் 11th 12th விட்டு திரும்ப நீங்க லேர்ன் பண்ண ப்ராசஸ்லாம் சொன்னீங்க. இது வந்து பேசிக்கா மியூசிக்னா இதுதான் அப்படின்றத லேர்ன் பண்ண அப்புறம் இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல நீங்க யார்கிட்டயாவது லேர்ன்லாம் பண்ணுவீங்களா? இல்ல இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படின்னா நம்மளே லேர்ன் பண்ணிக்கிறது தானா? நம்மளே உட்காந்து இதை படிக்கணும், நம்மளே ரிசர்ச் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி படிச்சுக்கிறது தானா? எனக்கு ஆர்வம் இருந்தனால யார் எந்த பாட்டு ரிலீஸ் பண்ணாலும் முதல்ல போய் கேட்டுருவேன். ஸோ யார் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்குறதுல எப்பயுமே ஒரு ஆர்வம் இருக்கும். அதை தாண்டி இது ஒரு ரசனைக்குரிய விஷயம் தான். மியூசிக் வந்து ஒரு மேட்டர் ஆஃப் டேஸ்ட் தான். அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஒன்றுமே கிடையாது மியூசிக்கில். நமக்கு என்ன பிடிக்குது பிடிக்கல. ஸோ கேட்ட எல்லா பாட்டுலையும் எனக்கு என்ன இது பிடிச்சிருக்குன்னு அதுக்கு ஒரு தொகுப்பு வரும். அந்த தொகுப்புல நமக்கு இதெல்லாம் தான் வருது அப்படின்னு இருக்கும். இப்படி ஐட்ரேட் ஆகி கடைசியா மீதி இருக்கிறது தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கான்ஸ்டன்டா யார் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்குற ஆர்வம் தான் புஷ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஃபார் பீயிங் அன் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன், சர்வைவிங் as an independent musicianன்றது எப்படி இருக்கு உங்களுக்கு? இதை நான் ஒரு ப்ரொஃபஷனாக பார்த்து இது உள்ள வந்திருந்தேன்னா ரொம்ப பேட், ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா இதை நம்ம ஒரு அட்வைஸாவே பார்க்கலாமா? ஒரு ப்ரொஃபஷனா எடுத்துட்டு வராங்க. கண்டிப்பா நீங்க இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஒரு ப்ரொஃபஷன், நீங்க இதுல போய் காசு சம்பாதிச்சு பெரிய ஆளானோம் அப்படின்னா அதுக்கும் வழிகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ரெக்கார்ட் லேபிள்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அட் த சேம் டைம் உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி நீங்க பாடல்கள் பண்ணலாம். நான் வந்து இதை ஒரு ப்ரொஃபஷனாக பார்க்கல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை லைஃப்ல ஒரு அங்கமாக பார்த்து என்னால் அப்படி பர்சனல் ப்ரொஃபஷனல் பிரித்து பார்க்க முடியல. அது ரொம்ப ஒரு அபத்தமாக தெரியல எனக்கு. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, இதில் எத்தனை கேட்டகரியாக வச்சுட்டு அப்படின்னு நான் பண்ணுறேன். நான் அடி வாங்குவேன், நான் வேணும்ட்டே வந்தனால. நீங்கள் என்ன நம்பி வந்து அடி வாங்காதீங்க, உங்களுக்காக தோணுச்சுன்னா வந்து பண்ணலாம். அடின்னு நான் சொல்கிறது ஃபினான்ஷியல் மட்டும்தான். அதை தாண்டி எனக்கு ஒரின்னு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். சில சமயம் ஏதாவது எக்யூப்மெண்ட் போயிடுச்சு, இல்லை எக்யூப்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா அப்போ காசு இருக்காது, இல்லை
வேற சில சமயம் கிட்டார் ஸ்ட்ரிங் மாற்றணும்னா அப்படின்னா கூட காசு இருக்காது. இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க பொறுத்துப்பீங்க அப்படின்னா ஓகே. இல்லாட்டி அதான் ப்ரொஃபஷன் அப்படின்னு நான் ஏன் பார்க்கறது இல்லைன்னா, இப்போ ப்ரொஃபஷன்னா உங்களுக்கு காசு வரணும் அப்படிதான் நம்ம எல்லாருமே கண்டிஷனாக இருக்கோம். இப்போ ஒரு வேலைக்கு போனால் அன்னைக்கு காசு வரணும், காசுக்காக தான் முக்காசு பேர் வேலைக்கு போகிறோம். காசு தான் முக்கியம், அது இல்லைன்னு சொல்ல. இந்த உலகத்தில் வந்து அப்போதான் மதிக்கிறாங்க தெரிஞ்சவங்க கூட சில சமயம். ஸோ இது நான் எனக்கு பர்சனலாக எடுத்துக்கிட்ட ஒரு ஸ்டாண்ட். நம்ம வந்து மியூசிக்லேயே இல்லை. இப்போ உங்கள்ட்ட இதுக்கு பர்சனலாக கேட்குறேன் நான். இப்போ லைஃப்ல இதெல்லாம் பண்ணணுவாங்க, இந்த வயசுல இது முடிச்சணும், இப்போ வேலைக்கு போயிடணும், இப்போ கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அதுல இருந்தா எப்படி எஸ்கேப் ஆவீங்க? அதாப்பா அப்படி அப்படியே ஏதாவது சமாளிச்சுட்டு வீட்டுல இப்ப நேத்து கூட சொன்னாங்க அம்மா அந்த வர ஒரு வேலை இருக்கு போயிட்டு வரா அப்படின்ட்டு. எனக்கு பர்சனலா அதுல பெருசா நம்பிக்கை இல்லை, ஒரு ஈடுபாடும் இல்லை இந்த டைமுக்குள்ள இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படியே ஏன்னா சில்லா நீங்க உங்க டைம் சொல்ல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஆமா, கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா தான் பண்ணலாம், ஒன்றும் அவசரம் இல்லை பண்ணாம கூட இருக்கலாம். அது நம்ம பண்றதுனாலதான் அப்படியே உலகமே காப்பாற்ற போறோம், இல்ல நம்ம பண்ணாம இருக்கனால உலகமே அழிய போகுது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம இஷ்டம் தான், பொறுமையா கல்யாணம் பண்ணுங்க, பண்ணாம இருங்க, இது வந்து ஒருத்தரோட பர்சனல் சாய்ஸ். வேலைக்கு போகாதீங்க. சரி, இப்படி ஓடிட்டு இருக்காங்களா லைஃப்ல எல்லாத்தையும் தேடி, அவங்களுக்காக ஒரு பாட்டு. உனக்கு பிடித்த உடையை உடுத்தி கிளம்பி வா போகலாம், சற்று உன்னை பிடித்த வாழ்க்கை விதியை தள்ளி வை போகலாம். கேள்விகள் கேட்காதே, வார்த்தைகள் போதாதே, காவியை போட்டாலும் பதில் என்றும் இல்லை. இது வேலைக்கு போறவங்களுக்கான பாட்டு இல்லை, எல்லாருக்கான பாட்டும். சரி ப்ரோ, இப்போ ஆடியன்ஸ் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கா? இப்போ ஒரு பாட்டு கேட்கறாங்க அப்படின்னா நமக்கு மோஸ்ட் எல்லாமே அக்வைட் டேஸ்ட் தான். ஒரு பாட்டு இப்போ ராப் அப்படின்னா எங்க இருந்தோ கேட்டிருப்பாங்க, அது தமிழ்ல வரும்போது இன்னும் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும், ஓகே இதுதான் இப்படியான பாடல் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. அப்படி இப்போ உங்களை மாதிரி ஒரு ஜானர் இருக்குல்ல, நீங்க பாடுற ஒரு பாட்டு, உங்க ஜோன்ல நீங்க கம்போஸ் பண்ணக்கூடிய இந்த பாட்டு, இதெல்லாம் வந்து எப்படி ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மக்கள்? இந்த மாதிரி அட்வைஸ் நம்ம யாருமே கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நீங்க வாழ்க்கையில கேட்டு பிடிச்ச பாட்டு எடுத்துக்கிறோம், யாருக்காவது அட்வைஸ் கேட்டீங்களா எப்படி கேட்கணும் அப்படின்னு? இல்ல, திடீர்னு கேட்டிருப்போம், ஏதாவது ஃபீல் பண்ணியிருப்போம், இல்ல அந்த மொமெண்ட்ல நம்ம லைஃப்ல நடந்த வேற ஒரு விஷயம் இருக்கலாம், அதனால நமக்கு அந்த பாட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால அது கம்ப்ளீட் பர்சனல் தான். நீங்க கேட்டு உணர்ந்து பிடிச்சிக்கிட்டா ஓகே, பிடிக்கலன்னா பிடிக்கிற மாதிரி இன்னும் நிறைய பாட்டு இருக்கு, அதையும் கேட்கலாம். எப்படி உங்களோட அந்த மியூசிக் ஒரு பாட்டை ப்ரொடியூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான இதெல்லாம் ஒர்க்லாம் எப்படி பண்ணுவீங்க? லைக் எவ்வளவு டைம் எடுத்துப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னிற மாலை பாட்டு அப்படின்னா அது எப்படி எவ்வளவு நேரத்துல பண்ணி முடிப்பீங்க? அந்த மாதிரி ஜோன்லாம் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது டப்புன்னு முடிச்சிருவேன் தோணும் அப்படியே முடிச்சிருவேன் அந்த மாதிரியா? இல்ல அந்த மாதிரி கிடையாது, இது வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் மாறும். இப்போ பொன்னிற மாலைலாம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நான் எழுதி முடிச்சிட்டேன் நினைக்கிறேன், ஃபுல் டிராஃப்டையும் ஃபுல் பாட்டையும். ஸோ அது ஒரு டிராஃப்ட் எழுதுறேன், ஒரு டிராஃப்ட் தான் கார்ட்ஸும் எழுதுறேன், அதுக்கு அவ்வளோதான் அந்த பாட்டு. ஆனால் இப்போ உண்மை எங்கேன்னு ஒரு பாட்டு இருக்கு, தருணங்கள்னு ஒரு பாட்டு இருக்கு, சில பாட்டு 6 மாதம் ஆகும், சில பாட்டு 2 வருஷம்லாம் எடுத்திருக்கு. இப்போ ஒரு வேர்ஸ் எழுதிட்டு கொஞ்ச நாள் அப்படியே மூடி வச்சுட்டு திடீர்னு அது ஞாபகம் வரும், இப்படி ஒன்று எழுதிருக்கோம், அதுக்கு நம்ம இப்போ யோசிக்கிற லைன் செட் ஆகும் அப்படின்ட்டு. அது ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மாதிரி நினைக்கிறேன், அதனால அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. இல்லாட்டி அது போர் அடிச்சிடும்ல, சரி உட்காந்தா பாட்டு வருது, இல்லை ஒவ்வொரு வாட்டி கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னா அது ஒரு டெம்ப்ளேட்குள்ள வெறியாவாதா பாட்டுலாம் வரலாம்? யூஸ்வலா அந்த கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கவங்கலாம் பாயிண்ட்ல டென்ஷன் ஆயிடுவாங்க, என்னடா இது பாட்டு வரலைன்னு வெறியானது இல்லை. ஏன்னா அது வந்துரும்னா இப்போ நம்ம ஹிட் சாங்னு எதிர்பார்க்க முடியாது, உட்காந்தா ஏதாவது ஒன்று எழுதுவோம்ல, ஏதோ ஒன்று வரும், அது நல்லா தான் இருக்கணும், நல்லா இருக்கக்கூடாதுங்கிறது, நல்லா இருக்காது அப்படிங்கிறது நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எழுதணும், அதுதான் மேட்டர். இதை இந்த மியூசிக் கிரியேஷன் வந்து மோனோட்டோனஸா பண்றதுன்றது உங்களுக்கு போர்லாம் அடிக்கல? அதை என்ஜாய் தான் பண்றீங்க நீங்க? உங்களுக்கு கண்டிப்பா என்ஜாய் தான் பண்றேன், போர் அடிக்கல, அதனால தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம், அடுத்த பாட்டு வேற எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. நீங்க பேசும்பொழுது சாங் ரைட்டிங் பத்தி, சாங் ரைட்டர் அப்படின்ற அந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பா பேசி ஆகும். அது எப்போ எழுதலாம் ஆரம்பிச்சிங்க? அது என்ன உங்களுக்கு, எது உங்களை இன்ஸ்பயர் பண்ணுச்சு டு ரைட்? நீங்க மியூசிக் கிளாஸ் போனது அதெல்லாம் வந்து நீங்க பாடுறதுக்கு அது உங்களுக்கு வந்துருச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க போயிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அது இன்ஸ்பயர் ஆகுது, நீங்க அதை பயமா எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க. ரைட்டிங் எப்படி ஆரம்பிச்சிங்க? ரைட்டிங்கும் ஒரு பாட்டா முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் நினைக்கிறேன். முதல்ல இது எப்படியோ ஒரு பாட்டை ஆக்கிடணும் அப்படிங்கிறப்போ அப்போ எந்த லிரிசிஸ்ட் யாருமே தெரியாது, சரி நம்ம சும்மா ஒரு 4 வார்த்தையை போட்டு எழுதுவோம், இல்லை படிச்சதா புக்ல இருந்து அப்படி எழுதி வைப்போம் டியூனுக்கு அப்படின்னு எழுத ஆரம்பிச்சதான். போக போக அதுவும் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாட்டு எழுதுறது.
பாட்டு எழுத நான் வேற ஒரு லிரிசிஸ்ட்டை போனா அது தனியாக செலவாகும். அதுக்கு வந்து சரி நம்மளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலாக முக்கால்வாசி நான் பண்றதுக்கு அதான் காரணம். பாடுறதாகட்டும், பாட்டு எழுதுறதாகட்டும், இந்த பாட்டை வந்து எனக்கு சீக்கிரம் முடிச்சு அதை அவுட்புட் கேட்கணும், அது ஃபைனல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அந்த ஒரு ப்ராசஸ்ல தான் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சு இப்போ. அதெல்லாம் எப்படி எழுதுற அந்த ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? உடனே எப்படி அந்த அந்த ஐடியாவை மைண்ட்ல போட்டு அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதுவீங்களா, இல்ல ஒரு ஃப்ளோ தானா அது? இது சீசன் டு சீசன் மாறும்னு நினைக்கிறேன். திடீர்னு கொஞ்ச நாளைக்கு ரைட்டிங் ரொட்டீன் மாதிரி வச்சு டெய்லியும் எழுதுவேன். அப்போ வந்து எந்த ஒரு பிளானுமே இருக்காது, எந்த ஒரு இன்டென்ஷனும் இருக்காது. அன்னைக்கு டே டு டே நான் என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் படிச்சதுல பிடிச்சதோ இல்லை கேட்டதில் பிடிச்சதோ அதெல்லாம் எழுதி நோட் பண்ணி வைப்போம், உங்களுக்கு பண்ணி போகும். அதை தாண்டி ஒரு பாட்டா நான் பண்ணணும் அப்படின்னு எப்பயாவது உட்காந்தேன்னா ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கும். இப்போ இந்த விஷயத்த இந்த பாட்டில் பேசலாம் அப்படின்னா அந்த ஐடியா எடுத்து அந்த ஐடியா சுற்றியோ இல்லை அந்த ப்ராம்ப்டை சுற்றியோ எழுதிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு பொண்ணுக்காக அல்லது ஒரு ஒரு காதலுக்காக ஏதாவது பாட்டு எழுதிருக்கீங்களா? இதுவரை இல்லாத ஏக்கம் வருதுதே உன்னாலே பெண்ணே, முதன்முறை உண்டான தாக்கம் வளருதே உன்னாலே கண்ணே, என் நரம்புகளில் ஏதோ ஆட்டம் உன்னோடு பேசும்போது, என் உணர்வுகளில் ஏதோ மாற்றம் கண்கள் பார்க்கும்போது, ஓ மகாராணி என் பக்கம் வாணி, உன் கட்டளைக்கு காத்திருக்கிறேன், ஓ மகாராணி உன் காதல் ராணி, உன் கண்கள் பேச காத்திருக்கிறேனே, ஹோ ஓ. சர்வைவிங் அஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்றது எப்படி இருக்கும்? நீங்க சொன்னீங்க ஓப்பன் மைக் போறது அண்ட் வேற ஏதாவது கிளைண்ட் வந்தா பண்றது. நான் ஃபினான்ஷியலி கேட்குறேன். இப்போ மற்ற ரூட்லலாம் போகலாம், ஒரு மியூசிஷியனாக இருக்காங்க, யாருக்காவது வாசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும். அண்ட் சினிமாவில் இருக்காங்கன்னா அங்கே யாருக்கு மியூசிக் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கான மந்த்லி பேமெண்ட் அப்படின்றது இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் சர்வே ஆகலாம். இந்த உங்களோட பாணியில எப்படி இருக்கும்னு என்னால் சொல்ல தெரியல. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். நான் ஒரு 2015 இதை பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து 2024 இருக்கும், 9 years ஆச்சு. இப்போ ஒரு 1-2 years எனக்கு ஓகே, கொஞ்சம் ஓரளவு ஸ்டேபிள்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த காலம் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கஷ்டம். இப்போ நான் இது வெறும் ஒரு தொழிலாக மட்டும் பார்த்து வந்திருந்தேன்னா சத்தியமாக நான் சர்வை பண்ணியிருக்கவே முடியாது. இதை வந்து வேற ஒரு லைஃப் ஸ்டைலாக பார்த்தனால தான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் டைமில். ஸோ இதை நீங்கள் ப்ரொஃபஷனாக பார்த்து உள்ள வரீங்க, இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணோன்னா அதுக்கு கம்ப்ளீட்டாக வேறு அப்ரோச் இருக்குது. நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி லேபிள்ஸ்க்கு பிச் பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ரிலீஸ் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி ரீல்ஸ் இதெல்லாம் பண்ணீங்கன்னா அதுவும் பாசிபிள் தான், பாசிபிள் இல்லைன்னு கிடையாது. எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு அது வர்த்தா, உங்களுக்கு இதெல்லாம் பண்ணாலும் அப்புறம் அதை பத்தலை அப்படின்னு தோணும்னா அது எதுக்கு பண்ணிட்டு, அதுதான் என் கேள்வி. எனக்கு நான் வச்சுக்கிற கேள்வி, பொதுவாக கிடையாது. உங்களோட பாடல்ல வந்து கதை சொல்றது அப்படின்றது எல்லாத்துலயுமே ட்ரை பண்ணுவீங்களா? ஏதாவது ஒரு கதையை சொல்லணும் அல்லது நடுவில் பேசுறது அப்படின்றது பிளான் பண்ணி பண்ணுவீங்களா, இல்லை அதுவுமே வந்து ஒரு ஃப்ளோல வர்றதுதான்? ஃப்ளோல வர்றதுதான், ஆனால் அது உள்ள இருந்து வருது இல்லை. இதுக்கு முன்னாடி கேட்டிருப்போம், இந்த மாதிரி வெஸ்ட்ல பண்ண ஆர்டிஸ்ட் வந்து பேசியிருப்பாங்க, ஸ்போக்கன் வேர்ட் பண்ணிருப்பாங்க, பாட்டுக்கு நடுவில் ஸ்போக்கன் வேர்ட்னு சொல்லுவாங்க. ஸ்போக்கன் வேர்ட் போய்ட்ரின்னு தனியாக ஒரு கேட்டகரி இருக்கு, அவங்க வெறும் பேசுறது மட்டும் தான் செய்வாங்க. ஓகே, ரைட் ரைட் ரைட். அப்படி அது மேபி அது மனசுல பதிஞ்சிட்டு இருக்கனால சில சமயம் என்ன ஆகும்னா, நம்ம பாட்டுல இப்போ வா போகலாம்னு ஒரு பாட்டு இருக்கு, அது வந்து பாட்டா தனியா எடுத்து நான் ஒருத்திட்ட பாடி காமிச்சேன். அவங்க வந்து லவ் சாங் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா நான் அது ஒரு காதல் பாட்டாவே கன்சீவ் பண்ணல என் மைண்ட்ல. ஸோ அது லவ் சாங் இல்லை அப்படின்னு அதை விட்டு வெளியே கொண்டு வரதுக்கு நான் கொஞ்சம் நரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. அங்க இங்க முயல் தோட்டம்ல வந்து அதுலயும் அப்படிதான் நடுவில் ஒரு ஸ்போக்கன் வேர்ட் வரும். அது நான் யோசிச்ச கான்செப்ட் என்னன்னா, இப்போ ஒரு முயலை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம், நடுவில் வந்து சுகம் அப்படிங்கிற இன்னொரு டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த எனக்கு சொல்றதுக்கு அந்த ஸ்போக்கன் வேர்ட் யூஸ் ஆச்சு. ஸோ லிரிக்ஸ்ல என்னால் சொல்ல முடியல, பேசே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக அந்த ஸ்போக்கன் வேர்ட் யூஸ் பண்ணிருக்கேன். சுகம் சுகம் நாடும் உடல், சுகம் நாடும் மனம், எதை செஞ்சாலும் அதுல ஒரு சுகம் வேணும். நான் கண்ட சுகங்களில் மிகச் சிறந்தது காதல், ஐம்புலன்களிலும் சுகம் தரும் காதல். விழிகளுக்கு அவள் அழகு சுகம், செவிக்கு மொழி சுகம், நாவிற்கு முத்தம் சுகம், சுவாசத்திற்கு அவள் வாசம் சுகம், ஸ்பரிசத்திற்கு சுகத்தை சிதைக்க முடிந்தால் முடிவில் சித்தராகலாமா,
அதையே அள்ளி அணைத்தால் அகிலம் அழகு காணலாமா? சுகத்தை சிதைக்க முடிந்தால் முடியும், அதையே அள்ளி அணைத்தால் அகிலம் அழகு காணலாமா? ஓகே ப்ரோ, உங்களோட கான்சர்ட்டுக்கு வர்றவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரலாம்? இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்காது. நீங்கள் வந்து நிறையா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் கான்சர்ட்ஸ் போயிருப்பீங்க, நிறையா ஃபிலிம் கான்சர்ட்ஸும் போயிருப்பீங்க. மியூசிக் பிலாங்ஸ் டு த மொமெண்ட் அப்படின்னு நம்புகிற ஆள் நான். ஸோ அந்த மொமெண்ட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று வந்து ஒரிஜினல் மியூசிக் தமிழ் பேண்டோட பண்ணும்போது இன்னொரு டெப்த் இருக்கும், அந்த ஒரு லேயர்டாக இருக்கும் மியூசிக், அப்புறம் பேக்ரவுண்ட் விஷுவல்ஸ் இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுற ஒரு பாடலை அந்த ஆர்டிஸ்ட் உயிரோடு இருக்க டைமில் அந்த ஆர்டிஸ்டே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். சும்மா செல்ஃப் ப்ரமோஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக வாங்க எல்லாரும். சில மொமெண்ட் ஐ மீன் லைக் ஃபீலிங் இல்லை எமோஷன் அந்த மாதிரி கொடுக்குறேன், அதில் உங்களுக்கு தோன்ற பாடலை நீங்கள் பாடலாம், ஒரிஜினல் சாங்ஸை. இதுதான் நீங்கள் வந்து எல்லாம் கேட்க போகிறாங்க. ஸோ எனிதிங். ஓகே, ஹாப்பினஸ். இது ஒரு ரிலீஸ் ஆகாத பாட்டு. நீ கேட்பது எல்லாம் கிடைச்சா அடங்குவியா, இல்ல அடுத்து என்னன்னு மண்டைய குழப்புவியா? நீ நினைப்பது எல்லாம் நடந்தா தாங்குவியா, இல்ல நடுங்கி பயந்து தெரிச்சு ஓடுவியா ஆடுவியா? நீ விரும்புற மாதிரி உலகம் இயங்குச்சுன்னா பெருசா புதுசா வாழ்ந்து கிழிச்சு தள்ளுவியா? நீ நம்புவதெல்லாம் உடஞ்சா ஒத்துப்பியா, இல்ல திருப்பி அதையே புடிச்சு தொங்குவியா? ஏதோ ஒரு துள்ளல் உள்ளுக்குள்ள, ஏன் எப்படி எதுக்கு தெரியவில்லை? ஏதோ ஒரு பாடல் உள்ளுக்குள்ள, பாவம் பாடத்தான் வரிகள் தெரியவில்லை. இது அவ்வளோ ஹாப்பியா இல்லைன்னு பாதி பாட்டு ரிலீஸ் பண்ண என்ஜாய் பண்ணலாம். ஓகே ப்ரோ, சோகமா, சோகத்துக்கு சேடா, சேட்ல நீங்க கம்போஸ் பண்ண பாட்டு, அது ஒரு சேட் ஃபீலிங். ஒரு தூரம் என்றும் தேவை, உனக்கும் எனக்கும் ஒரு உண்மை என்றும் தேவை, உனக்கும் எனக்கும் ஒரு காதல் என்றும் தேவை, உனக்கும் எனக்கும் இல்லை எதுவும் தேவையில்லை, உனக்கும் எனக்கும். ஒரு பொறாமை இல்லை, இந்த மாதிரியான ஒரு ஃபீலுக்கு ஏதாவது ஒன்று பொறாமப்படுறது இல்லை, அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான்னு பார்க்கறது, நம்மளோட லைஃப்பை மைண்ட் பண்ணாம மற்றவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த காம்படிஷன்ல நம்ம என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு. நீ என்ன கலைஞனா, கலையில் என்னிடம் பேசு, நீ என்ன மனிதனா, சுய சிந்தனை அன்பு காட்டு, திமிர் பேச்சு வேலைக்காகுமா, உயிர் மூச்சு நாளை தாண்டுமா, செயல் பேசுமாழும் இங்கே சொற்கள் பேசுமா, புரிந்தால் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, வெறும் சொற்களால் மாற்றம் இல்லை, செய்வதற்கு முன்னே செருக்கும், செய்யக்கூட ஆசை இருக்கோ, சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, வெறும் சொற்களால் மாற்றம் இல்லை, செய்வதற்கு முன்னே செருக்கோ, செய்யக்கூட ஆசை இருக்கோ, நீ வார்த்தை திரட்டி பொய்கள் செதுக்கி பின்பம் இங்கே உண்மை எங்கே. ஒரு ரொமான்டிக் ஃபீலிங், ரொமான்டிக்ல ஒரு லவ் பண்றாங்க, அடுத்த கட்டத்துக்கு போறாங்க, ரொமான்டிக்கான ஒரு வைப்ல இருக்காங்க, இதுக்கு ஒரு பாட்டு. இதுக்கு மட்டும் நம்ம வேகமா ஃபாஸ்டா உடனே ஆரம்பிச்சிட்டீங்க.
எல்லாத்துக்கும் யோசிச்சீங்க, சைலண்டா இருந்தீங்க. இது ரொம்ப நிறைய இருக்குங்க. நிறைய நடந்திருக்கு. பண்ணுங்க ப்ரோ. நிறைய நாட்கள்ல நிறைய பாட்டு இருக்கு. இல்ல இவ்வளவு நேரம் கேட்டதுலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க, டப்புன்னு கழட்டிட்டு ஆரம்பிச்சிட்டீங்க. உயிரே வளரும் இரவு மறைவும் விடிய வரையில் சேர்ந்திருப்போம். வா அன்பே உறங்கும் நேரம் முழுதும் உறக்கம் இன்றி சேர்ந்திருப்போம். உன் கண்கள் பார்க்கும் நேரம் என்னோடு தோன்றும். கண்கள் ஓடும் போதும் ஆசையில்லை நீரும். கோவம் பயங்கர விரக்தி ஆகி டென்ஷன் ஆகி கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டாதீங்க. கோவப்பட மாட்டீங்களா? டென்ஷன் ஆகி இல்ல, அதுக்குதான் அந்த உண்மை இங்கே செகண்ட் வெர்ஸ் மேபி. நீ என்ன தலைவனா நல்ல வழி எனக்கு ஒண்ணு காட்டு. நீ என்ன வசதியா சுத்த சாத்து நினப்ப மாத்து. பேச வார்த்தை 100 இருக்குது, பேசும்போது கூறு இருக்குதா. நீ மறைத்து வைத்த அச்சம் எல்லாம் கோபமா கொட்டுதா. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். Thank you. உங்களுடைய கான்சர்ட் வந்து நல்லா போகணும், சக்சஸ்ஃபுல்லா முடியணும்னு எங்க டீம் சார்பா எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நாங்களும் கான்சர்ட் வரோம், கண்டிப்பா சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். டிசம்பர் 20th சென்னையில மியூசியம் தியேட்டர்ல எக்மோர்ல கண்டிப்பா எல்லாரும் வாங்க. சூப்பரா இருந்துச்சு பக்கத்துல இருந்து கேட்க. இந்த கிட்டாரோட இல்ல இப்போ தொண்டை எனக்கு பயங்கரமா அடைச்சிருக்கு, ரொம்ப சுமாரா தான் பண்ணேன். ஷோல நல்லா இருக்கும். இவரோட இந்த லைவ் மியூசிக் கேட்க பயங்கர சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. பயங்கர எப்படி இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன். அப்படியே ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு மைண்ட். அந்த அளவுக்கு சூப்பரா இந்த சவுண்ட் கேட்கும் போது இருந்து கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.